தமிழ் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா மீன் மேக்கரை வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். சைவம் தான், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கிராம்பு, கல்பாச்சி, பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, சின்ன வெங்காயம், தக்காளி 1, 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான் இருக்குது. வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கர் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம பட்டையை சேர்ப்போம், கல்பாச்சி, லவங்கம், பிரியாணி இலை, கிராம்பு எல்லாம் சேர்த்தாங்க. இதை கொஞ்சம் கிண்டிக்கிட்டு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இங்கே பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். இது வதங்கணும் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் ஆயில் விடும். நெய் தக்காது, அதனால் கொஞ்சம் ஆயில் விடும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு தக்காளியை இப்படி பொழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரிங்க, எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகா சேர்த்துப்போம், 1/2 ஸ்பூன் விடுவோம். அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு மீன் மேக்கரை அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எடுத்து வச்ச அரிசியை 1/2 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்குவோம். இதுக்கு 1/2 கப் அரிசிக்கு நம்ம 1 கப் தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கணும். கடைசியாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. விசில் போட்டாச்சு. 3 விசில் வந்தோடனே இறக்கிக்குவோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், உதிரியாக செமையாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குன்னு பாருங்கள். தட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் மேக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இதுக்கு சைடிஷாக தயிர் பச்சடி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். இதோட சாப்பிட்டா தட்டு சோறும் காலியாகிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான பிரியாணிங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இந்த மீன் மேக்கர் எலும்பு முறிவுக்கெல்லாம் தேவலைங்க. எலும்புக்கெல்லாம் வலுப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க சோயாபீன்ஸு. அதனால் கட்டாயம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றிங்க.